ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தாந்திரிகத்தில் என்ன எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணிக்கங்க. பலரும் அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்கவங்க நிறைய பேர். இன்னைக்கு வாழ்க்கையில் என்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமோ, நான் என்னைக்கு மேலே வருவனோ, இன்னைக்கு மகாலட்சுமி கண்ணை திறப்பாளோ, என் வாழ்க்கையில் வளம் கொடுப்பாளோ அப்படின்னு நிறைய பேர் இயங்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கும் பொழுது மகாலட்சுமி தானாகவே நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்துடுவா. பலவிதமான பிரச்சனைகளை இது நிவர்த்தி பண்ணும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு எளிமையான பரிகாரம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே 2 உள்ளங்கையை நல்லா சூடு பறக்க தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நல்லா பார்த்துட்டு முகத்தை அப்படியே ஒட்டி எடுக்கணும். இதுதான் செய்யணும், வேறு எதுவுமே வேண்டாம். உள்ளங்கையில் விழிச்சிட்டு அந்த உள்ளங்கையை அப்படியே நம்ம முகத்தில் வைக்கணும். ஏன் அப்படின்னா, உள்ளங்கை 2லையும் மகாலட்சுமி வசிக்கிறதா ஐதீகம். நல்லா தெரிஞ்ச பெரியவங்களை கேளுங்க, உள்ளங்கை 2லுமே மகாலட்சுமி இருக்கிறாங்க. அதனால் காலையில் நீங்கள் எழுந்த உடனே இந்த வேலையை செய்யணும். ஒன்று, இதை சனிக்கிழமையில, வளர்பிறை சனிக்கிழமையில ஆரம்பிக்கணும். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், நம்ம ஆயுசு இருக்கிற வரைக்கும் இதை ட்ரை பண்ணுங்க. நிச்சயம் ஒரு 90 நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். மேற்படி இதை நீங்கள் வந்து என்னடா இந்த அம்மா சொல்கிற பரிகாரம் வந்து ஒரு சிரிப்பாக இருக்குது, இதெல்லாமா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைப்பிடிச்சிட்டு வர விஷயம் இதுதான். அதுதான் உங்களுக்கு நான் பரிகாரமாக சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் பஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கை வடிவத்தை வழிபடுவதை நம்ம பலரும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காகனா, இதுவும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அறிகுறி. செல்வத்தின் அறிகுறியாக கை வந்து இருக்குது. இந்த வாரி கொடுக்கும் கையாக வழங்கப்படக்கூடியது மகாலட்சுமி அம்சம் நிறைந்த கைகள் தான். அதனால் இந்த கை 2லுமே மகாலட்சுமி வசிக்கிறா நம்மளுடைய கைகள்லையே. அதனால் காலையில் எழுந்த உடனே நீங்கள் கையை பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க, அதிர்ஷ்டத்தை பார்ப்பீங்க. நிறைய பேர் அனுபவத்தில் இது நடந்திருக்குது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இரட்டை இலை கட்சி இருக்குது அப்படின்னா அவங்களோட அடையாள சின்னமாக கையை தான் காட்டுவாங்க. அம்மா இருந்தாங்கன்னா இரட்டை இலை எப்படி சொல்லி கையை காட்டுவாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியின் ரகசியமே. அதனால் நீங்களும் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். இது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.